சிஸ்டர், குஷ் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 20 நாளில் கிறிஸ்மஸ் வரப்போகுது. கரெக்ட் பிரதர். ஸோ அந்த கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். ஏன்னா கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியாம தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லா மதத்திலுமே அப்படிதான். எந்த மதத்தினருமே எதுக்கு கொண்டாடுறோம்னு தெரியாம தான் காலகாலமா கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கெட் டுகெதர், ஜாலி, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க விரும்பல. கடவுளை பத்திலாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. ஏன் கொண்டாடுறோம்னு கூட தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை எங்களுக்கு. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, அப்பதான் வியாபாரம் நடக்கும், பொங்கல் வந்தா கரும்பு விற்கும், எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு பலன் பிரதர். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு லீவு, அதுதான் மெயின். பலகாரம் சுடலாம், வெளியில போலாம், ஜாலியா இருக்கலாம். கரெக்ட். சர்ச்சுக்கு போனா எல்லாரும் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்ப உண்மையிலே ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது இயேசுடைய பிறந்த நாளே கிடையாது. காரணம் என்னன்னா, இயேசு இன்னும் பிறக்கவே கிடையாது. அப்ப நிறைய பேருக்கு ஷாக் ஆயிடுது, இயேசு பிறக்கலையா? ஏன்னா எனக்கு ஒருத்தன் அப்படிதான் சொன்னான். என்ன சொன்னான், அவன் நாஸ்திகன். அவன் ஏன்டா கடவுளை நம்பல அப்படின்னு சொன்னா, நான் சயின்ஸை நம்புறேன் அதனால கடவுளை நம்பலன்னா. சயின்ஸ்ல எங்கடா கடவுளை பத்தி போட்டிருக்குது? இருந்தா தானே போடுறதுக்கு, இல்ல அதனால போடல அப்படின்னா. எவ்வளவு பெரிய புத்திசாலி. அடுத்தது அதனால போடல, ஆராய்ச்சி பண்ணலாம். அதனால அடுத்தது என்ன சொன்னாரு, சரிப்பா இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அதே அது நம்புற? இல்ல இயேசு எல்லாம் கிடையாது. இயேசு கிடையாது. இப்ப கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க, அதை வச்சுதான் வருஷமே கணக்கிடுறாங்க. அது ஏதோ ஒண்ணுத்த வச்சு வராங்க, அதுக்கு ஒரு கதை வேணும்ல, அதனால கதையை உருவாக்கி இருப்பாங்க. அப்பா உன்ன மாதிரி புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு சொன்னேன். சோ அதை விட சரி, உனக்கு உயிர்னு ஒண்ணு இருக்குதுல்ல, உயிரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன், உயிரை பற்றி சயின்ஸ் சொல்லிச்சா, அதுக்காக உயிர் இல்லையா? ஆமா உயிர் இல்லதான்றான். சரி, நான் அவன் கூட பேசினா ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டு வந்துட்டான். சோ அது ஒரு பக்கம். அவன் சொன்னா இயேசுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்ட்டு. நாம அப்படி சொல்லல. இயேசு இருக்காரு, கண்டிப்பா இருக்காரு. ஆனா இன்னும் அவர் பிறக்கல. அதுதான் நாம சொல்றோம். பிறக்காதவருக்கு எதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு. அது எப்படி பிறக்காங்கன்னா எப்படி வருஷம் வரும் அது இதுன்னு கேட்கும். இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா பைபிள்ல நீங்க என்னெல்லாம் போட்டு இருக்கிறதுனால அவருக்கு மகிமை கொண்டாடுறீங்களோ அதெல்லாம் நடக்கல. ராமாயணத்துல எதெல்லாம் போட்டதுக்காக நீங்க ராமரை தெய்வம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கல. ராமர்னு ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தார். ஆனா நீங்க நினைத்த விஷயங்கள்லாம் அந்த டைம்ல நடக்கல. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் இது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம். இதுல முதல்ல பிறந்தவர் கிருஷ்ணர். அதனாலதான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயில கொண்டாடுவாங்க. சொர்க்கத்தின் முதல் மகாராஜா அவர். சொர்க்கன்ற வாசல திறந்து பார்த்தா அவருடைய ஆட்சி நடக்குதுன்றதுக்காக. அவரு காலத்தில் அவர் கம்சனோட சண்டையும் போடல, எந்த யுத்தமும் நடக்கல. அப்படி நடந்தா அதுக்கு பேர் சொர்க்கமும் கிடையாது. அங்க போறதுக்கு நம்ம முயற்சியும் பண்ண மாட்டோம். இங்கேயும் சண்டை போட்டுட்டு அங்கேயும் போய் சண்டை போட்டுன்னு இருப்போமா? அதே மாதிரி அது மட்டும் இல்ல, அங்க 8 லட்சுமி நாராயணன் இருப்பாங்க. முதலாம் பல்லவன், இரண்டாம் பல்லவன் மாதிரி வம்சமாக இருக்கும். அதே மாதிரி 12 ராமர் சீதை இருப்பாங்க. அந்த 12 ராமர் சீதையிலையும் எந்த சீதையும் எந்த ராவனும் கத்திட்டு போக மாட்டான். ராவணனுக்கு அங்க வேலை கிடையாது. அமைதியா ஆனந்தமா தான் இருப்பாங்க. அப்ப ராவணன் அப்படிங்கறதே முதல்ல 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். இவனைதான் சைத்தான் சாத்தான் சொல்றது. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குது. ஆனா சொர்க்கத்தில் இருக்கும்போது இது நமக்குள்ள இல்லாம இருந்துச்சு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அங்க ஆத்மான்ற உணர்வுல இருப்போம், உடல் உணர்வுல இருக்க மாட்டோம். அதனால பைபிள்ல மாம்சமானவர்கள் அருவருப்பா சொல்லியிருப்பாங்க. மாம்சமானவர்கள் என்ன அர்த்தம்னா, இந்த உடல் தேவையிலேயே மூழ்கி இருக்கிறவங்க, புலனின்பத்திலே மூழ்கி இருக்கிறவங்க, கரிமீன் சாப்பிடுறவங்க, காமத்துல மூழ்கி கிடக்குறவங்க, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பண்ணல. அவங்களையே அவங்க திட்டிக்கிறாங்க மாம்சமானவர்கள்ட்டு. இப்ப மாம்சம் இல்லாம என்ன இருக்குது? அதான் ஆத்மா, உயிர். அது பூர்வமத்தில நட்சத்திர மாதிரி ஜொலிக்கனால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்கு கடவுள் கடைசியில வரார். கடைசின்னு ஒரு வருடம் சொர்க்கத்தில் எல்லாருமே ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான் தான் பார்ப்பாங்க, உடலையே பார்க்க மாட்டாங்க. அப்ப எப்படி காமம் வரும்? ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பார்த்து எப்படி காமம் வரும்? ஆண் உடல்ல இருக்கிற ஆத்மாவும் பெண் உடல்ல இருக்கிற ஆத்மாவும், ஏன் கடவுளுடைய ஆத்மாவே ஒரே மாதிரிதான் இருக்கும்.
கடவுள் உடம்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் உடம்பே எடுக்கிறது கிடையாது. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இதைத்தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவரைத்தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அல்லான்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க, சிவன் இந்துக்கள் சொல்றோம். அல்லாவுக்கும் அவங்களுக்கு உருவம் தெரியாது, பரமபிதாவுக்கும் இவங்களுக்கு உருவம் தெரியாது. ஆனா இந்து மதத்துல சிவலிங்கம் வச்சுட்டாங்க. மனித உடல் கிடையாது. மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் மனித உடல், முருகன், பிள்ளையாரு, கிருஷ்ணரு, ராமரு எல்லாருக்கும். அந்த லிங்கம் இந்த ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறத கொஞ்சம் பெருசா வச்சுட்டாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி, அதனாலதான் அவரை பார்க்க முடியல. அவர் கடைசியில வரார். வரவே இல்லைன்னா கடவுளுக்கு எதுக்கு மகிமை இல்லையா? இயேசு எதுவுமே பண்ணதாக, நமக்கு பண்ணதாக எதுவும் இல்லை. ஒரு காலத்தில் உள்ளதோருக்கு நோய் குணமாக்கி இருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம். அதுக்கு நான் ஏன் மகிமை பாடணும்? ராமருடைய பொண்டாட்டிய கடத்திட்டு போனா அதை அவர் மீட்டுட்டு வந்தார், அதுக்கு நான் ஏன் அவரை கும்பிடணும்? ஸோ இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம். ஆத்மான் தான் சீதை, ஆத்மாவைத்தான் இந்த ராவணன் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், நமக்குள்ள வந்துட்டான் இப்ப. ஆனா சொர்க்கத்துல ஏன் வரலன்னா, ஆத்மானே எல்லாரையும் பார்ப்போம், ஆத்மாவிலேயும் உங்க கவனம் இருக்கும். இந்த உடல் நான் இயக்கக்கூடிய கருவி. காரு டிரைவர் ஓட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. டிரைவர் நினைச்சபடியெல்லாம் கார் ஓடுறதுனால டிரைவர் கார் ஆயிட முடியாது. காரு வேற, டிரைவர் வேற. அது மாதிரி உடம்பு வேற, ஆத்மா வேற. அவர் வெளில போயிட்டாருன்னா இது ஜடம் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருக்கும் எல்லாருக்குமே. முதல் 2000 வருடம் இதே பாரத பூமி, குறிப்பாக டெல்லி சார்ந்த பகுதிகள் தான் சொர்க்கமாக இருக்கும். ஸோ அங்க ஆத்மான்ற உணர்வுலேயே இருக்கும்போது சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதனால அவ்வளவு அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது ஆண் பெண்ணுக்கு இடையில. காரணம் என்னன்னா ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. அப்ப குழந்தையே பிறக்காதா? பிறக்கும். திருமணம் ஆகாதா? ஆகும். அப்ப எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு ஒன்னா நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி, பரிசுத்தமான எண்ணத்திற்கு. ஸோ அதோடைய ஒரு துளி பைபிள்ல வெளிப்பட்டுருச்சு, தூய்மையாகவே இயேசு பிறந்துட்டார் அப்படின்ற. ஆனா சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும் அப்படித்தான் பிறப்பாங்க. அதனாலதான் இந்துக்கள் அவங்கள வழிபடுறாங்க. சரி, இப்ப இவங்க எங்க போயிட்டாங்க அந்த தெய்வங்கள்? இதே பூமியில் வாழ்ந்தவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான், அவங்களும் நம்புற மாதிரி பிறப்பு இறப்புல வருவாங்க. ஆனால் அதை மரணம்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. மரணம் உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. ஸோ அப்ப ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி உடம்பு, இந்த ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன். அது மாதிரி இந்த உடம்பு வயசாயிடுச்சு வேற உடம்பு எடுத்துக்கிறேன். அதுவும் உடலை, அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி 150 வருடம் வரைக்கும் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். இந்த குழந்தையாக இந்த கர்ப்பத்தில் இந்த குடும்பத்தில் நீ பிறக்கப்படணும், ஆனந்தமாக போவாங்க. ஸோ அதனாலதான் இந்தியாவில் மட்டும், இந்து மதத்துல மட்டும் மறுஜென்ம ரகசியம் வெளிப்பட்டிருக்கு, வேற யாருக்கும் தெரியல. ஏன்னா மற்ற மதங்கள்லாம் நரகத்துல தான் வருது. இந்த தேவதைகள் தான் பிற்காலத்துல இந்துக்களாக மாறிடுறாங்க மறுஜென்மம் எடுத்தெடுத்து வரும்போது. அவங்க எங்கேயும் போகல, மறுஜென்மம் எடுத்தெடுத்து சாதாரண மனிதர்களா இருக்கிற நீங்களும் நானும் தான் அப்படிங்கிற செய்தியை சொல்வதற்கு தான் கடவுள் வராது. இப்ப ஏன் இவ்வளவு துக்கம் இருக்குது? காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாத்தான் உங்களுக்குள்ள வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஆத்மான்றதை மறந்துட்டீங்க, உடம்புன்னு நினைச்சிட்டீங்க. ஆத்மா நினைக்கும் போது ஆனந்தம் இருந்தது, ஆத்மான்றதை மறக்கும் போது அந்த ஆனந்தத்தை வெளியில தேடுறீங்க. நாம எப்ப காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுறோமோ அப்பதான் நிறைய பாவம் செய்து அதற்கான தண்டனை தான் பலவிதமான நோய்கள் அனுபவிக்கிறோம். ஸோ இது இல்லாமல் குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனை, நோய்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வர்றதை பார்க்குறோம். ஏழ்மை, விலைவாசி உயர்வு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு செய்த காரியங்கள். இதில் இருந்து தான் நம்ம பாவங்கள் சேமிப்பாகிட்டே இருக்குது பல ஜென்மமாக. ஸோ கடைசி ஜென்மத்தில், அதாவது கடைசின்னு ஒரு வருடத்தில் இறைவன் வருகிறார். யாரை பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்களோ அந்த ஒரே கடவுள் வரார். ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு கடவுள் பிரம்மான் பேர் வைக்கிறார். அது பைபிள் குரானில் ஆதாம்னு வெளிப்படுது, ஆதி மனிதன். ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மண்ணுனால ஆன இந்த உடலிலே, அவங்க உடல் உணர்வுகளிலே, காமம், புலனின்பம் இதிலே மூழ்கி கிடக்கிற மனிதனை
இந்த உடலுக்கு அடிமையாக இருக்கிறே, உனக்கு இந்த உடல் அடிமையாக இருக்கணும், நீ எஜமானன் ஆத்மா எழுந்திரின்னு எழுப்புறார். ஸோ அதுதான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன்றது. நான் யாருன்றதே மறந்து ஆத்மா செத்து கிடக்குதுன்னா இப்போ இந்த உடம்புன்ற கல்லறையில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இதுதான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புன்னு சொல்லப்பட்டது. அங்கே ஆரம்பத்தில் ஆதாமை எழுப்புறார் சேத்துலேருந்து. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் இப்போ கடவுள் ஞானத்தை சொல்லும்போது தான் நமக்கு புரியுது. பிரம்மா வழியாக இந்த ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மா குமார் குமாரிகள், கடவுளுடைய நேரடி குழந்தை. ஏன்னா இயேசு உடம்புல கடவுள் வரல, பரிசுத்த ஆத்மா கிறிஸ்துன்ற ஒரு ஆத்மா வருது. நபி உடம்புல கடவுள் வரல, ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வந்து பேசுது. ஸோ கடவுள் இறுதியில் வரார். அந்த இறுதி தான் சொர்க்கத்தின் ஆரம்பம். சொர்க்கத்திற்கான ஞானத்தை இல்லையா கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கான ஞானம் கிறிஸ்தவ மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி தேவை. அதுமாதிரி சொர்க்கம் உருவாகிறதுக்கான ஞானம் சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி தேவை. அதனால தான் இறுதி. ஏன்னா இது காலச்சக்கரம். ஆக்சுவலாக நரகம் அழிந்தவுடன் மீண்டும் சொர்க்கம் வரும். ஸோ நரகம் அழிவதே இதை சொர்க்கமாக புதுப்பிக்கிறதுக்காகத்தான். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மீண்டும் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும், பரமபிதாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நீங்கள் உடம்புன்றதே மறந்துடுங்க. இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன், வெறும் ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே எல்லா காரியமும் பண்ணலாம். ஆனால் இறைவனுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். கஷ்டம்தான், டக்கு டக்குன்னு மறக்கும், மீண்டும் மீண்டும் நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஞானத்தை இப்போ யார் எடுப்பாங்க அப்படின்னா, சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தாங்களோ, அதிலும் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் யார் வந்தாங்களோ அவங்க தான் ஆரம்பத்தில் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். லேட்டாக வரவங்க கொஞ்சம் லேட்டாக எடுப்பாங்க. ஏன்னா பக்தி ஆரம்பத்தில் வந்தவங்க ஆரம்பத்தில் பக்தியும் செய்வாங்க. பக்தி அதிகமாக செய்கிறவங்களுக்கு தான் கடவுள் நியாயப்படி ஃபஸ்ட்டு கிடைக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அடுத்தது மதங்கள்லாம் நரகத்தில் தான் வருது. அப்போ இப்போ இயேசு வந்து 2000 வருஷம் ஆகுது அப்படின்னா, அந்த 2000 வருடத்தில் இயேசு தான் முதல்ல, அதாவது இயேசு வந்து சொர்க்கத்தில் வந்தவர் தான். கிறிஸ்து அந்த பரிசுத்தாத்மா தான் மேலேருந்து வர்றது, நரகத்துக்கு வர்றது. உண்மையிலே கிறிஸ்தவ தர்மத்தை அந்த போதனையை சொன்னதெல்லாம் கிறிஸ்து தானே தவிர இயேசு கிடையாது. அப்போ அந்த கிறிஸ்துவோட இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த கிறிஸ்துவுக்கு இயேசு உடல் கொடுத்ததுனால பேரே பாருங்கள் கிறிஸ்தவர்கள் தான். அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடைய குழந்தைகள்னு அர்த்தம். கிறிஸ்து தான் அப்பா, இயேசு அம்மா. ஆண் உடலாக இருந்தாலும் அப்பாவுக்கு உடல் கொடுத்ததுனால அம்மா. அதே மாதிரி இங்கே பிரம்மாவுக்கூட சிவத்தந்தை சிவத்தந்தைக்கு உடல் கொடுத்ததுனால பிரம்மா எங்களுக்கு அம்மாவாகவும் ஆகிறார். அப்பானும் சொல்லுவோம், ஏன்னா ஆண் உடலில் இருக்கனால. அதே மாதிரி இயேசுவை நீங்கள் அப்பானும் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அம்மான்னு சொல்கிறது தான் அன்னை மரியாள்னு சொல்கிறது. மற்றபடி இயேசுவை பெற்றவர்கள் கிடையாது. இயேசுவை எல்லாரும் எப்படி காமத்தில் பிறப்பாங்களோ அப்படி தான் இயேசு பிறக்கிறார். அப்போ அங்கே பரிசுத்தமாக பிறந்தது எதுனா கிறிஸ்து ஆத்மா. கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்து ஆத்மாவுக்கு கொண்டாடுறது. அதனால தான் நட்சத்திரத்தை தொங்க விடுறாங்க. அவங்க தப்பாக என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இயேசு பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் வந்துச்சு அதனால் கிடையாது. கிறிஸ்துன்ற ஒரு ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்கும். அது அவர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிற நாள் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த செய்தியும் இப்போ எல்லாரும் எடுப்பாங்க. ஸோ கிறிஸ்தவ தர்மத்தில் முதல்ல, கிறிஸ்தவ தர்மம்லாம் கடைசியாக தான் இந்த ஞானத்தை எடுக்கும் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள். பட் அந்த தர்மத்தில் முதல்ல வந்து இயேசுவும் கிறிஸ்துவும் எடுப்பாங்க. அதேமாதிரி முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா நபியும் ஜிப்ரேலும் எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்க மதத்திற்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏற்றுக்குவாங்களா இப்போ இல்லையா? இப்போ நமக்கே சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நானே கூட இயேசுவாக இருக்கலாம், தெரியாது. கிறிஸ்துவாக இருக்கலாம், தெரியாது. சொல்லும்போது உடனே ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த கிறிஸ்தனுவாங்க, அதுன்னுவாங்க, இதுன்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்? காட்சியே கிடைக்கும். இவர் தான் இயேசுன்னு காட்சி கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்புவாங்க. அது கடைசியில் உலக அழிவும் போது தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஞானத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ இயேசுவை கொலை பண்ணது பார்த்திங்கன்னா யூதர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. யூதர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் தான் கொலை பண்ணுறாங்க. எப்போ? அங்கே யாரும் இயேசுவை கொலைலாம் பண்ண மாட்டாங்க. அப்போல்லாம் உலகம் மோசமாலாம் கிடையாது. இப்போ தான் மோசமாகுது. ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இப்போதைக்கு பொருந்தும். யோசிச்சு பாருங்கள், முந்தைய தலைமுறையிலலாம் யாரும் பெண்ணை இச்சையாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி இருப்பான், அவனுக்கு பொம்பளை பொறுக்கின்னு பேர். இன்றைக்கி அந்த பேரை வைக்கணும்னா அத்தனை பேருக்கும் வைக்க வேண்டியதாக போயிடும். பெண்களுக்கே ஆண் பொறுக்கின்னு வைக்கணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி உலகம். ஸோ இப்போ தான் அந்த மாதிரி விபச்சாரம் நிரம்பிய உலகம். இப்போ இறைவன் வந்து சொல்கிற ஞானத்தை இயேசு சொல்லுவார் அவங்க மதத்திற்கு. ஏன்னா அந்த மதத்தில் தான் அவர் இருப்பார். அந்த மதத்தில் ஒரு பெரிய ஆளாக இப்போ இருப்பார். பெரிய ஆளாக இல்லை ஏதோ ஒன்றா இருப்பார். அதே மாதிரி நபியும் அந்த மதத்தில் இருப்பாங்க.
இந்த ஞானத்தை எடுத்த உடனே அவங்களுடைய அந்த குணாதிசயமே, அந்த மதத்தில் எதிர்ப்பு வந்தாலும் அவங்க சொல்லத்தான் செய்வார்கள், சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ பயங்கர எதிர்ப்பு வரும். அவ்வளவையும் அவர் தாங்கிக்கிறதைத்தான் இல்லையா, இயேசுவாக யார் இருக்கிறாங்களோ அந்த ஞானத்தை கொடுக்காதீங்கன்னு சர்ச்சில் பேன் பண்ணுவாங்க. நபியாக இருக்கிறவர் சொல்கிறத கேட்காதீங்கன்னு மசூதியில் பேன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆகிறது தான் அவங்கள நிராகரிக்கிறது, கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அப்போ இயேசுவின் முதல் வருகைக்கு எந்த விதமான மகிமையும் கிடையாது. ஏன்னா அவர் பிறக்கிறாரு, அவர் சொர்க்கத்தில் வந்த ஆத்மா மறுஜன்மம் எடுத்து வருது, மேலேருந்து ஒரு ஆத்மா வருது. அது ஞானத்தை சொல்லும் பொழுது ஒரு கிறிஸ்தவ ஆத்மா கூட பூமியில் இருக்காது. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மாவே கீழே இறங்கி வரும். ஆனால் தான் எடுத்தோடனே கிறிஸ்தவ தர்மம் வளரல. கொஞ்சம் நாள் ஆக 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 வளர்ந்த பிறகு தான் போய் மற்ற நாடுகள்லாம் பிடிச்சி இப்போ உலகம் ஃபுல்லாக அவங்களுடைய ராஜ்யம் நடக்குது. எல்லா மதத்துக்கும் இது பொருந்தும். ஸோ அப்போ சொன்ன ஞானத்துக்கும் அந்த ஞானத்துக்குமே அவருக்கு மகிமைக்குரிய விஷயம் எதுவும் கிடையாது. கேட்டால் அவர் மரித்து எழுந்தார், நம்ம பாவத்தை கழுவினார் அப்படின்னா யாரோட பாவத்தை கழுவினார்? அவருக்கு முன்னாடி இருந்தவங்களையா? அதுக்கப்புறம் செய்ய போகிற பாவத்தையா? கேட்டால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பாவத்தை கழுவினார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதே கதை இந்து மதத்துலேயும் இருக்குது. ததிக்ஷி முனிவர் அப்படின்னுவாங்க. ராமாயணம் பார்த்திங்கன்னா தெரியும். அவர் தேவர்களுடைய ராஜ்யத்தை அசுரர்கள் பிடிச்சிடுவாங்க. எல்லா கதையுமே இப்படி தான் வரும். தேவர்கள் ராஜ்யத்தை அசுரர்கள் பிடிச்சிடுவாங்க. தேவர்கள் போய் கடவுள்கிட்ட முறையிடுவாங்க. கடவுள் இவரை பாரு அவரை பாரு, அல்லது அவரே அவதாரம் எடுத்து வருவார், அல்லது வேற ஒருத்தர் அவதாரமாக அனுப்புவார். முருகன், விஷ்ணு, பார்வதி, இந்த மாதிரி காளி, இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ததிக்ஷி முனிவர்கிட்ட போ, அவருடைய முதுகெலும்புனால் செய்யப்படுற ஆயுதத்தை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போய் ததிக்ஷி முனிவர்கிட்ட இந்திரன் சொல்லுவான். உடனே ததிக்ஷி முனிவர் சரின்ட்டு இறைவன் நினைவில் நெருப்பில் உட்காந்துடுவார். நான் எரிஞ்சோடனே என் முதுகெலும்பை வச்சு அந்த ஆயுதத்தை உருவாக்குங்க அப்படின்ட்டு அவர் நல்ல தவமும் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் அந்த வஜ்ராயுதம்ட்டு இந்திரன் கையில் இருக்கும், சக்தி வாய்ந்த ஆயுதம். ஸோ அப்போ ஒருத்தர் இறந்து அவர் முதுகெலும்பை வச்சு ஆயுதத்தை செஞ்சாங்கன்னு அர்த்தமா? ஸோ இப்படி தான் அங்கே இயேசு சிலுவையில் உங்கள் பாவத்தை அழித்தாருன்றதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, முதுகெலும்பு தேய சேவை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறது சேவை. அப்போ நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, ரத்தம் சிந்தி ஒன்றை வளர்த்தந்தான்ட்டு. அப்போ என்ன, ரத்தத்தை சிந்தி சிந்தி வளர்த்தாங்களா? கிடையாது. ஸோ அப்போ ரத்தத்தினால் உங்கள் பாவத்தை கழுவினார்ன்றது ரத்தம் சிந்தி பாவத்தை கழுவினார்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜீவனை ஃபுல்லாக இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக அவர் அர்ப்பணிக்கிறார் கடைசியில். ஆனாலும் அவருக்கு பலத்த அவமானம் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த இரண்டாவது வருகை தான் உண்மையிலே மகிமைக்குரிய வருகை. முதல் வருகை கிடையாது, அது சும்மா மதத்தை உருவாக்குறது. ரெண்டாவது வருகை தான் சொர்க்கத்திற்கான ஞானத்தை, கடவுள் கொடுத்த ஞானத்தை கொடுக்கிறது. ஸோ அதை கொடுப்பாங்க. அப்போ பாதிரியார்கள் எல்லாம் சேர்ந்து, நீ தான் இயேசு, நான் ஒத்துக்கிறேன், நீ பாட்டுக்கு அமைதியாரு, எங்கள் பொழப்பில் மண்ணல்லி போடாத. ஏன்னா எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அல்லேலுயான்னு சொல்லி அற்புதம் இப்படி அப்படி காசு சம்பாதிக்கிற கூட்டமாகிடுச்சு. இப்போ இயேசு வந்தால் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி போய் வேலையை பாருன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ அவர் சொல்கிற வார்த்தை தான், என்னை நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, என் பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு அவனுக்கு தான் சொர்க்கத்தில் இடம்ன்றது கடைசியில் சொல்கிறது. அதனால தான் பைபிள்லையுமே அது கடைசியில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசப்பா ஏசப்பான்றவனுக்கோ நபி வழியை ஃபாலோ பண்ணுறவனுக்கோ சொர்க்கத்தில் இடம் கிடையாது. அல்லாவே வரார், பரமபிதாவே வரார், அந்த சிவபெருமானே வரார். அவருடைய ஞானம், கடவுள் ஒருத்தர் தான், அவர் வருவதும் ஒரு முறை தான் அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கொடுக்கும் இறை தூதராக இறுதியில் தான் நபி இயேசு எல்லாம் மாறுறது. மேலேருந்து வரும்போது மேலே கடவுளுக்கு வாயும் கிடையாது பேசுறதுக்கு, கிறிஸ்துவுக்கு காதும் கிடையாது, மேலே வெறும் ஆத்மா தான் இருக்கும் கேட்டுட்டு சொல்கிறதுக்கு. கடவுளே இங்கே தான் செய்தியை கொடுக்குறார். அந்த செய்தியை அவங்க போய் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே நாம் கொடுக்குறோம். எல்லாருமே தூதர்கள் தான். அதனால தான் நிறைய இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகள்ன்ட்டு பைபிள் குரானில் இருக்கும். அது எல்லாமே கடைசியில் நடக்கிற விஷயமே தவிர ஆரம்பத்தில் நடந்ததில்லை, இறுதியில் நடக்கிற விஷயம். சயின்ஸுமே பாருங்களாம், முதல்ல மனிதன் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான், குரங்குல இருந்து வந்தான், விலங்குகள் மாதிரி இருந்தான். அதெல்லாம் அப்போ நடக்கலை ராஜா. இறுதியில் தான் அப்படி இருக்கும். மனிதனுடைய குணாதிசயங்கள் இறுதியில் தான் மோசமாக இருக்கும்.
ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம் கள்ளத்தொடர்பு, ஓரின சேர்க்கை எல்லாமே. லோத்து காலத்தில் நடந்துச்சு, அப்போல்லாம் கிடையாது. அப்போ ஆண் பெண்ணே முதல்ல ஈஸியாக பார்க்க மாட்டாங்க. அப்போ எப்படி போய் ஓரின சேர்க்கை? அதெல்லாம் இப்போ இறுதியில் நடக்கிற விஷயம். ஒரு உடம்புக்குள்ளே 50 ஆத்மா பூந்தது, 50 பிசாசுகளை ஓட்டினார் சொல்கிறதெல்லாம் இறுதியில். ஏன்னா இப்போ மற்ற நாடுகளில், இந்தியாவில் வந்து இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இங்கே இருக்கிற யாரோ ஃபேமஸானவர் இயேசுவாக இருக்கலாம், கிறிஸ்துவாக இருக்கலாம், அல்லது நானாக கூட இருக்கலாம், அல்லது கேட்குற நீங்களாக கூட இருக்கலாம், நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம அந்த காரியத்தை செய்வோம், கடைசியில் கடவுள் வந்து வெளிப்படுத்துவார். அப்போ மற்ற நாடுகள்லாம் அணுகுண்டு, இயற்கை சீற்றம் இதில் சுத்தமாக காலி ஆகிடும். இந்தியாவில் அங்கங்கே தீவாக இருக்கும், ஒரு இடம் சொர்க்கமாயிடும். இதே டெல்லி சார்ந்த பகுதி சொர்க்கமாயிடும். மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா நரக வேதனை அனுபவிப்பாங்க. அப்போ இந்த ஞானத்தை கொடுத்தவர்கள் அங்கங்கே இருப்பாங்க, எடுத்தவர்கள். அவங்க இந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் கடவுள் அப்பா தானே. கிறிஸ்தவர்கள் கடவுளை நிராகரிச்சுட்டு இயேசுவை பிடிச்சிட்டதுனால கடவுள் விட்டுற மாட்டார். நபியை பிடிச்சிட்டு அல்லாவை நிராகரிச்சிட்டதுனால முஸ்லீம்களை கடவுள் விட்டுற மாட்டார். எல்லாருக்கும் அவர் அப்பா தான், பரமபிதா. பிதாக்களுக்கெல்லாம் பிதான்னு அர்த்தம் இல்லை. இவங்க இயேசுவை அப்பான்றாங்க, அது கரெக்டு தான். கிறிஸ்தவர்களுக்கு அவர் அப்பா, முஸ்லீம்களுக்கு நபி தான் அப்பா, அல்லது கரெக்டாக சொல்லணும்னா ஜிப்ரேல் கிறிஸ்து தான் அப்பா. அதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க முன்னாடி யார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த அப்பாக்களுக்கெல்லாம் அப்பா இவர் தான் அனைவருக்கும் சொத்து கொடுக்குறாரு. சொர்க்கத்தின் ஆஸ்தியை, இறைவனுடைய ஞானத்தை இப்போத்துலேருந்தே எடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் யார் வெல்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்க. மற்றவர்கள் கடைசியில் எடுக்கிறாங்க, ஞானம் மட்டும் எடுப்பாங்க. இறைவனை நினைக்கிறது இங்கேருந்து தப்பிச்சா போதும், ஏன்னா அந்தளவுக்கு உலகம் மோசமாயிடும். தப்பிச்சா போதும்னு இறைவனை நினைப்பாங்க. சொர்க்கத்துக்கு வர்றதுக்காக அந்த தகுதியெல்லாம் வளர்த்துக்க மாட்டாங்க. அதனால் நரகத்தில் அந்த மதம் தோன்றும் போது தான் வருவாங்க. ஆனால் ஆரம்பத்திலே வருவாங்க பக்காவாக அந்த மதத்தில் இருந்திருந்தால். இறைவனை கூடவே நினைக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த செய்தியை இறைவன் இறுதியில் கொடுக்கிறார். இந்த செய்தியை மற்றபடி இயேசுவோ நபியோ, ஏன் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் பிறந்த கிருஷ்ணரே கூட எங்கேயும் போகலாம், மறுஜன்மம் எடுத்து இங்கேயே தான் இருப்பாங்க எல்லாருமே. அது ஏன் இயேசுவின் 2ஆம் வருகைன்னு சொல்லப்பட்டதுன்னா மகிமைக்குரிய வருகைன்னு அர்த்தம். இயேசுவின் மகிமைக்குரிய வருகை. முதல் வருகை வந்து மகிமைக்குரியதுன்னு சொல்ல முடியாது. அது வருது, அதோடைய நடிப்பு, நாடகம். அந்த ஆத்மா இப்போ எடுத்துகிட்டு போகுது இல்லையா இந்த ஞானத்தை. கடைசியில் உலகம் அழியும்போது ஆத்மா வந்து இன்னும் நிறைய பேருக்கு நான் சொல்லணும், எப்படியாவது புரிய வைக்கணுன்ற ஆதங்கத்திலே உடலை விட்டு உயிர் பிரியும். மறுபடியும் அந்த ஆத்மா எப்போ வரவேண்டி இருக்குதோ இந்த 5000 வருட நாடகத்தில், அப்போ இயேசு உடம்புல பிரவேசமாகி அப்போ தான் அதுக்கு வந்து உலகம் அழிஞ்சிடுச்சு, நம்ம போயிட்டோன்ற ஞாபகம் இருக்காது. இப்போ தான் பார்த்தா அப்படியே ஏன்னா அங்கே போகும்போது சுயநினைவற்ற நிலை மேலே இருக்கிறது. ஸோ வந்து மறுபடியும் இதே ஞானத்தை அந்த நேரம் சொல்லும். அதனால தான் இயேசு சொல்லுவார், உலகம் அழிவதை இந்த கண்களால் நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டு 2000 வருஷம் முன்னாடி சொன்னார். அப்போ உலகம் அழிஞ்சுது. ஸோ அது ஒன்று போதும். உண்மை பைபிள்லையோ குரான்லையோ மனிதர்கள் எழுதியோ எந்த வேதத்திலையும் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இறுதியில் கொடுத்த ஞானத்தை அது அப்போ வந்து சொல்லுது, திடீர்னு ஒப்பிக்குது, டக்குன்னு ஏஞ்சோடனே அது பாட்டுக்கு ஒப்பிக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ இது கடைசியில் நாம் இப்போ சொல்கிறோம், ஆக்சுவலாக கடவுள் சொல்கிறார், உங்கள் கண்களால் நீங்கள் உலக அழிவை பார்ப்பீர்கள். அது மட்டும் இல்லை, சொர்க்கத்தையும் பார்ப்பீங்க. கடைசியில் காட்சி கிடைக்கும். அடுத்தது நிஜமாகவே உடல் எடுத்து அங்கே போய் சொர்க்கத்தில் வாழ்வோம். மற்ற மதத்தை, அதாவது கடவுளுடைய ஞானத்தை நிராகரிக்கிறவங்க அங்கே வரமாட்டாங்க. ஸோ இந்த கடைசியில் இயேசு வருகிறார் இல்லையா, அதோடைய மகிமை. அந்த நேரம் கிறிஸ்தவர்கள் அவரை அவமானப்படுத்தி தள்ளி வைக்கிறாங்க. அவரும் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிட்டா சொர்க்கம் கிடைக்காது, எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டால் தான் சொர்க்கம் அப்படின்னு அவரே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களே, கடவுளே வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கடான்ட்டு நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க. கடவுள் எதுக்கு வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல போகிறாரு இல்லையா. அதாவது கடவுள்னு நீங்கள் யாரை நம்புனீங்களோ அந்த இயேசு கிறிஸ்து, புத்தர், கிருஷ்ணர் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் கடவுள் கிடையாது, பிதா தான் கடவுள் அப்படின்ட்டு இப்போ சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ப மாட்டாங்க. கோடியில் சிலர் தான் இதை எடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொற்பமானவர்களே சொர்க்கத்திற்கு வருவார்கள், சொர்க்கத்தின் பாதை இடுகளானது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கம்மியானவர்கள் வருவாங்க. ஏன்னா இங்கே காமத்தை விடணும், கோபத்தை விடணும், பற்று, பேராசை, அகங்காரம், கரிமீன் இதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்களா? இந்துக்களே விட மாட்டாங்க. ஏதோ சபரிமலைக்கு 40 நாள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் காமம், கரிமீன் இருக்கிறாங்க. மற்ற மதத்தினருக்கு வந்து எங்கள் மதத்தில் அப்படி சொல்லப்படவே இல்லை அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால தான் கிறிஸ்தவர்கள் கன்னிகாஸ்திரி பாதிரியார்களாலேயும் தூய்மையாக இருக்க முடியல, காமத்தில் விழுறாங்கன்னா அவங்க மதத்தில் இல்லைன்னும் போது, அவங்களே கல்யாணமாக பண்ணி வைக்கும்போது அவங்க மைண்டில் காமம் தப்பு இல்லைன்னு பதிவாகும்போது காமத்தில் விழதானே செய்வாங்க. ஸோ இப்போ தான் கடவுள் சொல்கிறார், காமம் மிகப்பெரிய எதிரி, அதனால தான் அனைத்தையும் இழந்தீர்கள், காமத்தை வெல்வதனால் மீண்டும் உலகத்தையே அடைவீர்கள்ன்றார். ஸோ காமத்துடைய நினைவாக தான் அங்கே ராவணனை காட்டியிருக்கிறாங்க. நாம் காமத்தில் விழறது தான் ராவணன் ஆத்மான்ற சீதையை கடத்திட்டு போயிட்டான். இப்போ அந்த ராவணனை அழிக்கணும்.
அழிக்கிறதுனால நமக்கு மீண்டும் ராமராஜ்யம் உருவாகுது. இது ராவண ராஜ்யம், சாத்தானுடைய உலகம். ஸோ ராவணனுக்கு ஆப்போசிட்டாக ராமரை ராமாயணத்தில் காட்டினதுனால அது ராமராஜ்யம். மற்றபடி அதை உருவாக்குறது கடவுள், கடவுளுடைய ராஜ்யம். ஆனால் அங்கே கடவுள் வரமாட்டார். அதனால தான் அன்பே சிவன்னு சொல்கிறோம். எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுவார். போகிற இடம் பரந்தாமம், பரலோகம். அது சொர்க்கம் கிடையாது, ராஜ்யம் கீழே. கிறிஸ்தவர்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து பரலோக ராஜ்யம்ட்டாங்க. அதே மாதிரி இயேசுவும் அவர் உடம்புல இருக்கிற பரிசுத்த ஆவியும் சேர்த்து இயேசு கிறிஸ்துன்ட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இது ரெண்டும் வெவ்வேறுத்தர் அப்படின்றது. ஸோ இந்த ரகசியத்தை எல்லாம் இப்போ இயேசு சொல்கிறார் இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு, அதோடைய மகிமையாகத்தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இயேசுன்னு நான் சொன்னது இயேசுவுக்கும் பொருந்தும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். ரெண்டு பேருமே இப்போ இந்த ஞானத்தை விழுந்து விழுந்து சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவாங்களா அல்லது லேட்டாக சொல்லுவாங்களா தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்கிறோம். மேபி இயேசுவா கூட நாம் இருக்கலாம், நமக்கே தெரியாது. ஸோ சொல்லும்போது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அல்லது இயேசு சிலுவையில் ஏற்றுறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓம் சாந்தி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், பாவம்ப்பா, அவங்களுக்கு என்ன உண்மைனே தெரியல, அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அங்கே இயேசு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம், அப்போ கிடையாது. அப்போ யாரும் கடுமையான தண்டனை கொடுக்கறது இதெல்லாம் நடக்க, இன்னும் கேட்டிங்கன்னா அந்த நேரம் யுத்தமே ஸ்டார்ட் ஆகிருக்காது உலகத்திலே எங்கேயுமே. ஸோ அப்போல்லாம் உலகம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 தலைமுறை முன்னாடியே பாருங்களா, நல்லா தான் இருக்கும் இல்லையா. அந்த ராஜ்யத்தை பிடிக்கிற ஆசையே ஒரு இந்த கலியுகன்றது பார்த்திங்கன்னா இது மொத்தமே 5000 வருடம் தான். இந்து மதத்தில் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான வருஷம்லாம் கிடையாது. சத்தியுக திரேதாயுகம் இது ரெண்டும் சேர்த்து சொர்க்கம், துவாபரயுக கலியுகம் ரெண்டும் நரகம். துவாபரயுகத்தில் பாவம் செய்வோமே தவிர தண்டனை அனுபவிக்க மாட்டோம். பாவம்னா என்ன, காமம், கோபம், இந்த மாதிரி விஷயம் ஸ்லைட்டாக வரும். தண்டனை கலியுகத்தில் இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போ ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்கள் தான். ஸோ 1250 வருடங்களாக தான் துக்கமே அனுபவமே ஆகுது. அது கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன மனக்கசப்பு, அந்த மாதிரி யுத்தம் சண்டை போடுற மாதிரி ஆகாது. அப்போ சண்டை போடுறதெல்லாம் எப்போ வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கும்போது 2000 வருஷம் முன்னாடி இயேசு சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்களே யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறது முக்கியம் இல்லை. அவர் சொன்னார் இல்லையா, ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தா நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரன்ட்டு, மனைவியத்தான் சொன்னார், அடுத்த பெண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அவருக்காக நீங்கள் காமத்தையே தூக்கி கடாசுனீங்கன்னா அதுதான் உண்மையிலே அவருடைய பிறந்த நாளை அவரை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கடவுளை மதிக்காதனால குறைஞ்சபட்சம் உங்கள் மதஸ்தாபகரையாவது மதியுங்கள், காமத்தை விடுங்கள், பரமபிதாவை நினைங்கள். பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்னு சொன்னார். ஆனால் கடவுள் எப்படி இருக்காருன்னு பைபிளில் இருக்கா? கிடையாது. இயேசுவே நினச்சா கூட இயேசுவை எப்படி நினைப்பீங்க, அவர் எப்படி இருப்பார்னு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சினிமாவில் இயேசுவா நடித்தவர் தான் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாலிய பருவத்தில் அப்படிங்கிறது குழந்தை பருவம் இப்போ தான் இல்லை, ஏன்னா இது ஆத்மாவுடைய குழந்தை பருவம். ஏற்கனவே நம்ம இருந்தாலும் இப்போ புது ஜென்மம் எடுக்கிறோம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. நடுவில் உலக அழிவு நடக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடியே சொர்க்கத்திற்கு நம்ம தகுதி ஆன பிறகு தான் உலக அழிவு சொர்க்கமாக புதுப்பிக்கிறதுக்காக நடக்குது. அங்கே நம்ம பிறப்போம். ஸோ இப்போ தான் கடவுளுக்கே குழந்தையாக பிறக்கிறோம். இந்த பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய சொர்க்கத்தை சிருஷ்டிக்கிற கடவுளை, பிதாவை நினைவு செய் அப்படின்றத இறைவன் சொல்கிறார் இப்போ. ஸோ அதைத்தான் அங்கே இயேசு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இறைவனை நினைங்கன்றது தான் கடவுள் கொடுக்குற ஞானம். இதன் மூலமாக தான், அதாவது உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்கணும். இவ்வளோ நாள் நினச்சது கடவுள் எப்படி இருக்காருன்னு தெரியாட்டினாலும் கடவுளை நினச்சிங்க. ஆனால் உடம்புன்ற உணர்வுலேயே நினச்சிட்டதுனால உடலின் தேவைகளை கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளாக. அதுக்கு பேர் பக்தி. ஏசப்பா எனக்கு இதை கொடு, அதை கொடு, முருகா எனக்கு இதை கொடு, அதை கொடு. கடவுள் சொல்கிறாரு, பாவி பிச்சைக்காரனே, நீ என்னோட குழந்தை, என்னுடையது உன்னுடையது, உலகத்தையே சொர்க்கமாக்கி உன் கையில் கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோன்றார். ஒரு வயோதிக தாத்தா உடம்புல இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவரை பிரம்மான்னு சொல்கிறோம், அவரை தான் ஆதாம்ன்றோம். இந்த தாத்தாவுடைய நினைவு தான் கிறிஸ்மஸ் தாத்தா. குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு. யாரு குழந்தை? சின்ன குழந்தைங்களா? இல்லை, எல்லா ஆத்மாவும் கடவுளுக்கு குழந்தை தான். என்ன பரிசு? மிட்டாய் கொடுப்பாரா? சொர்க்கத்தையே கொடுக்குறார். மனிதனால் கொடுக்க முடியாததை கொடுக்கத்தான் கடவுள் வந்திருக்கிறார். ஏற்கனவே இருக்கிற வேதங்களை படித்து ஒப்பிக்கிறதுக்காக கடவுள் வராரு. இதுவரைக்கும் இல்லாததை கொடுப்பதற்குத்தான் கடவுள் வருகிறார். இவர் கொடுக்குற ஞானம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. காரணம், கடவுள் எப்படி இருப்பார்னு அவருக்கு மட்டுமே தெரியும். குரான்லேயே இருக்கும், அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது. அப்போ நபி சொன்ன வழி மனித வழி. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய கையை இப்போ பிடிங்க. அதனால தான் 2ஆம் வருகை
எதிர்பார்க்கிறது வருவது ஞானத்தை கொடுக்க, உங்களை கொலை பண்ணுறதுக்கு கிடையாது. இல்லை கல்கி வந்து கொலை பண்ணுவார், இயேசு வந்து இது பண்ணுவார் கிடையாது. உலக அழிவு நடக்கும், ஏன்னா யுத்தம் நடக்குது, இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் இந்த ஞானமும் கிடைக்கும். அதுதான் நடக்குது. ஸோ அதுதான் மகாபாரத யுத்த மைதானத்தில் அங்கே கீதை சொல்லப்படும். அது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானம். அந்த ஞானம் கொடுக்கும்போது யுத்தமும், அந்த ஞானம் முடியும் போது யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இறைவனுடைய ஞானத்தை நாங்கள் கொடுக்க எல்லாருக்கும் போய் சேர்ந்த உடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நாலாபுரமும் இருப்பவர்களுக்கு செய்தியை கொடுங்கள்ன்றது இப்போ கடவுள் நமக்கு சொல்கிறத அங்கே இயேசு சொல்லிட்டார். ஆனால் இயேசு என்ன செய்தி கொடுத்தார்? சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினை, கரெக்டு. அவர் எப்படி இருப்பார்? சிருஷ்டிகர் தெரியாது. ஏன் நினைக்கணும், அதனால் என்ன ஆகும் தெரியாது. ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தா விபச்சாரம் பண்ணிட்டேன்னாரு, விபச்சாரம் பண்ணால் என்ன தெரியாது. ஸோ இதெல்லாம் இப்போ தான் சொல்கிறார். காமத்தில் விழுந்து தான் ஆத்ம சக்தி இழக்கும்போது தான் நிறைய பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது, ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஸோ ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பார்த்தால் காமம் வராது. ஆத்மா பலமாக இருக்கும், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை இப்போவே நீங்கள் அடையணும். அடையும் பொழுது வரக்கூடிய ஆனந்தம் சொர்க்கத்தின் ஆனந்தத்தை விட அதிகமானதுன்றார். ஏன்னா கடவுளுக்கு குழந்தையாக, கடவுளுக்கு மனைவியாக, கடவுளுக்கு அப்பாவாக, அம்மாவாக, சகல உறவும் அவரோட வைங்க. அப்போ தான் உலகம் அழியும் போது உங்களுடைய உறவுகள் அழிவது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. உங்களை துக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக கடவுள் இதை சொல்கிறார். இதுதான் பைபிளில் இயேசு சொல்வார், எவன் ஒருவன் கடவுளை விட தன் தாயையோ தகப்பனையோ மனைவியோ குழந்தையோ பேர் புகழையோ நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அந்த துணி தைக்கிற ஊசி காதுக்குள்ளே நூல் நுழைக்கிற இடத்துல ஒட்டகத்தை கூட நுழைக்க முடியும், பணக்காரன் சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டான். ஏன்? உலகத்தின் போதை, பணத்தின் போதை, உலகில் இன்பத்தின் போதையில் மூழ்கி இருப்பான். இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் மூழ்கி இருக்கிறாங்க. அதனால தான் கோடியில் சிலரே இந்த ஞானத்தை எடுத்து சொர்க்கத்திற்கு வருவார்கள். அந்த கோடியில் ஒருவராய் இருந்தால் மட்டுமே இந்த ஞானம் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம், பட்டாம்பூச்சி பறக்கிறது, ஆகா நான் நினச்சது இதுதான் அப்படின்னு தோணும். மற்றவர்கள் ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க, பதிலே கமெண்ட் போடுறதுல மும்முரமாயிடுவாங்க நெகட்டிவாக. ஓம் சாந்தி, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இறைவனுடைய ஞானம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லவே இல்லை பாருங்கள். சாரி, எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்னு இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். நீங்களே கூட கூகுள் சர்ச் பண்ணலாம், எல்லா மொழியிலையும் இருக்குது. ஓம் சாந்தி.